காங்கிரசுக்கு கணிசமான தொகுதிகள் கொடுத்ததால புகை. திமுக தலைமை கிட்ட கூட்டணி கட்சிகள் புலம்பல். ஓயாத கசமுசா. காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலா 3 தொகுதிகளை திமுக தலைமை விட்டு கொடுத்ததால மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில புகைச்சல் ஏற்பட்டிருக்கு. தங்களுக்கும் கூடுதல் தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு கடும் நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க. இதனால கூட்டணிக்குள்ள கசமுசா நிலவிக்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு போன 2021 தேர்தலை விட இப்ப கூடுதலா 3 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மதிமுகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்கி அதுல 3 தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொல்லி உடன்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கிடையில கூட்டணிக்குள்ள புதுசா இணைஞ்ச தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கின நிலையில கணிசமான தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஏற்கனவே கூட்டணியில இருக்கிற கட்சிகளோட தொகுதிகளை குறைக்க திமுக முடிவு செஞ்சிருக்கு. அதுபடி நீண்ட காலமா கூட்டணியில இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா கூட்டணிக்குள்ள 2வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை எதிர்பார்க்குது. போன சட்டசபை தேர்தல்ல 6 தொகுதிகளை வழங்கின திமுக இந்த தடவை கூடுதலா ஒரு தொகுதிய சேர்த்து 7 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க ரெடியா இருக்கு. போன தேர்தலை காட்டிலும் விசிக வளர்ந்திருக்கு. அதே நேரம் புதியவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தடவை கட்டாயமா வாய்ப்பு தர வேண்டி இருக்கு. அதனால இந்த தடவை 10 தொகுதியிலேயாவது விசிக போட்டியிடணும் அப்படின்னு அந்த கட்சியோட நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக கிட்ட குறைஞ்சது 10 தொகுதிகளாவது வாங்கணும், 10க்கும் குறைவான இடங்களை திமுக கொடுத்தா ஏத்துக்க கூடாது அப்படின்னு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்துட்டு வராங்க. விசி நிர்வாகிகள் சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில வெகு காலமா விசுவாசத்தோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துட்டு வருது. நாங்க கூட்டணியை விட்டு வெளியேறினா 15% ஓட்டுகளை திமுக இழக்க நேரிடலாம். இது திமுகவோட வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். திமுக தலைமை தேமுதிகவை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறைச்சு மதிப்பிடுறது தவறான அணுகுமுறைக்கு காரணம். விசி கட்சிக்கு ராஜ்யசபா சீட் வழங்காத நிலையில இரட்டை இலக்கத்துல குறைஞ்சது 10 தொகுதிகளையாவது வழங்கணும். அப்படி ஒதுக்க மறுத்தா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தேர்தலை புறக்கணிக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் கிட்ட தெரிவிச்சிருக்கோம். அவரு நல்ல முடிவெடுத்து அறிவிப்பாரு இப்படி அவங்க சொல்லிருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு உரிமை குரல் எழுப்பியிருக்கு. இது தொடர்பா அந்த கட்சியோட மாநில செயலர் சண்முகம் நேத்து கொடுத்த பேட்டியில, போன 2021 சட்டசபை தேர்தல்ல திமுக கூட்டணி சார்பில் 6 தொகுதிகள்ல போட்டியிட்டோம். வரக்கூடிய தேர்தல்ல இரட்டை இலக்க தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே விரும்புறாங்க. அத திமுக கிட்ட தெரிவிச்சிட்டோம். கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்திருக்கிறதால கூடுதல் தொகுதிகள் தர்றது சிரமம் அப்படின்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கூட்டணியில இடம் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரசுக்கு மட்டும் எப்படி கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க முடிஞ்சு? அது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில புதிய வரவான தேமுதிகவுக்கும் அதிக தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறதா செய்திகள் வருது. அதனால அவங்களுக்கு கூடுதலா தர வாய்ப்பு இருக்கிறப்போ காலம் காலமா கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டும் உரிமையை மறுக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கம்யூனிஸ்ட் பலத்துக்கு ஏற்ப தொகுதிகளை வழங்குறது முக்கியம். எங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டா அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி கட்சியில மாநில குழுவுல ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம் இப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொகுதிகளை குறைச்சு கொடுக்க திமுக தலைமை முடிவெடுத்து அதை தெரிவிச்சிருச்சு. அந்த கட்சியோட எதிர்பார்ப்பும் கூடுதல் எண்ணிக்கையா இருக்கிறதால அந்த கட்சி தலைவர்களும் திமுக தலைமை மேல அதிருப்தியில இருக்காங்க.